ஒரு கடவுள் வச்சுக்கே அளவு இல்லைங்க. நைட்டு 12 மணிக்கு வந்துட்டு வீடியோ எடுக்கணும் வாடான்றான். காலையில் தூங்கிட்டு வந்துட்டான். நானும் தூங்கலைங்க. நான் வந்து டெடிக்கேட்டடாக சேனலுக்கு எந்த மாதிரி பேர் வைக்கலாம் பொய் தான் சொல்கிறான். காலையில் 6 மணிக்கு கொடுத்துருவேன். 5 மணிக்கே பார்த்துட்டாங்க. சரி அதெல்லாம் இப்போ அதெல்லாம் கேட்டாங்க. வேற என்ன எது யோசிச்சுட்டு வர கிழிச்சிட்டு வர. நான் யோசிச்சேன் எனக்கு எந்த சேனல் பேரும் பரவாயில்ல லீவ்ல தானே இருக்கு, சும்மா வெட்டியா தானே இருக்க. இவர் என்ன பண்றான்னு கேளுங்க. கொஞ்சம் லேட்டா பார்த்தேன், எதுவுமே எனக்கு கிடைக்கல. இப்போ ஒரு குக்கிங் பண்றவங்களுக்கு ஒரு குக்கை பத்தி சேனல் இருக்கலாம், ஒரு ஃபன் பண்றவங்களுக்கு ஃபன் ரிலேட்டட்ல ஏதாவது சேனல் பேர் இருக்கலாம், இல்ல ரிவ்யூ பண்றவங்களுக்கு ரிவ்யூ ரிலேட்டட்ல ஏதாவது இருக்கலாம். நம்ம எது பண்றோம்னு எங்களுக்கே ஐடியா இல்லை. 12 மணிக்கு இப்போ அதுதான் இவனுக்கும் ஐடியா இல்லை, எனக்கும் ஐடியா இல்லை. சரி அவனுக்காச்சும் கால் போட்டு கேட்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் 12 மணி ஆகுது. ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபோன் எடுப்பானுங்களாலே தெரியல. இதுக்கு ஒரு ஆள் இருக்கிறான். அப்படிதான் நினைக்கிறேன். எனக்கு எந்தாலும் எடுக்க மாட்டாங்க. எல்லா கேம்லையும் ஒருத்தர் இருப்பான். எதுக்காக ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணவா இல்லை கூட பேசிட்டு இருப்பான். அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் செலக்ட் பண்ணி கால் பண்ணி அவங்க கிட்ட சேனல் பேர் என்ன வைக்கலாம் அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு இருக்கிறோம். என்னடா கேட்கலாமா? கேட்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த காஜி ஃப்ரெண்ட் போட்டுக்கிறேன் போடுறான். இல்லை அப்படியே கூட போகலாம். அது மாதிரி ஆளுங்க பார்க்கலாம் அப்படி இருப்பான். வேலைலாம் அப்படிதான் இருக்கும். பார்க்கவும் அப்படிதான் இருக்கும். அவ்வளோதான்டா. உங்களுக்கு கேட்கலாம் தெரியல, பட் வைக்கிறோம். எப்படி எடுக்க மாட்டோம்டா. இந்த புதுக்கு காத்தால 6 மணிக்கு 1 மணி தூக்கத்தில் எடுத்துருவோம். உயிரை வாங்கறதுன்னே இருக்கிறான். இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படத்தில் பார்க்கணும்ல, அவன் தான் எல்லாமே நம்ம லைஃபே மாற்ற வந்திருக்கான் அப்படின்னு. நல்லா இருக்கிற லைஃப்பை மாற்ற வேணா வந்திருக்காங்க தவிர ஒரு லைஃப்பை நல்லதான் மாற்ற வந்திருக்கோம். ஒரு ஃப்ரெண்டு கூட என்ன பற்றி சொல்லுதுன்னா பொதுவாக நான் வந்து ரொம்ப ஜென்யூனா. சரி இப்போ வந்து பிரசாந்த் வந்து அவரோட ஃப்ரெண்டுக்கு ஒருத்தருக்கு போடுறாரு. நான் ஒருத்தர் போட்டோம் எனக்குள்ள அவாய்ட் பண்ணிட்டாரு. போட்டோன்னு தெளிவாக சொல்லு. கால் போட்டோம் போட்டோம் கால் பேசுறான் பாத்துக்கோங்க. அனகண்டா மாப்பிள்ள தேனியில இருந்து என்ன குடுத்துட்டு இருக்க? யாரு கூட சத்தமா பேசுற கேட்கல. எங்க ஆயம் மண்ணுக்கு போய் 4 வருஷம் ஆச்சு. அவாய்ட் பண்ணிருக்கலாம். ஜூம்ல எடுத்துறேன் நானா நெஞ்சுக்குள்ள இருந்தேன். உங்ககிட்ட ஒரு ஐடியா கேட்கலாம் தான் ஃபோன் பண்ணேன். திடீர்னு தோணுச்சா, சரி இது யாருக்கிட்ட கேட்டால் கரெக்டாக இருக்கும். இது மாதிரி ஒரு என்னது கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கல இருக்கேன். அதுக்கு எதனா ஒரு ஸ்பெஷல் நேம் அப்படி சொல்ல ஃபெமிலியராக இருக்கிற மாதிரி. யாரும் வாயால் ஆரம்பிக்கலாம், நான் தான் ஆரம்பிக்கணும். என்ன கம்பெனி ஏது என்னன்னு சொன்னாதான் பேர் சொல்வியா? தெற்குவீங்கள படிங்கடா அதேதான். இந்த படம் பார்த்தியா, சூரியவம்சம் படம்? சரி கம்பெனி கூட அப்புறம் பார்த்தது. நான் சரி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். என்ன சொல்கிறேன் நீ சஜஷன்? நான் என்ன கேட்குறேன், ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க லைஃப்பில் நான் என்னது வேணாடா. அல்டிமேட் பண்ணு அசிங்கமா கேட்கணும். செஞ்சு விட்டுட்டு போயிட்டாரு, யாருன்னு தெரியல. இதெல்லாம் பேர் அருமையா சஜஸ்ட் பண்ணாரு, போட முடியாது.
பீப்னா மேக்ஸிமம் இந்த வீடியோல வரும். இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா மனதைரியத்தை பாராட்டி அவன் இன்னொருத்தங்க போறானா வேற யாருக்காவது கால் பண்ணப்பா கால் வரும். இப்போ வந்து என் phone நான் வைப்பேன், நீ உன் phone வந்து phone பண்ணுவீங்க. நாளைக்கு உட்காந்து ஃபுல்லா யோசிச்சு ஒரு மொக்க பேர் வச்சிருக்கேன். நான் யோசிச்சிருக்கிறேன். பட் அது நல்லா இருக்கா இல்லையா யோசிச்சு நல்லா இல்லைனாலும் அதான் வைப்போம். பட் ஆனால் நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது சேனல் பேர் இருக்கும். ஏன்னா அப்பதான் ரிலீஸ் பண்ண முடியும். எப்படி ஓ இது ஃபர்ஸ்ட் வீடியோ. இது ஃபர்ஸ்ட் வீடியோ. இதுக்கு முன்னாடி ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ ஒன்று பண்ண முடியாது. அது வீடியோ ஃபர்ஸ்ட் வீடியோ சொல்லிட்டு ஒரு 4 வீடியோ நானுமே ஃபர்ஸ்ட் போஸ்ட் பண்ற மாதிரி இல்ல. நானுமே போஸ்ட் பண்ற மாதிரி இல்ல. நானுமே ஒன்றும் போடவும் இல்லை. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பாய் பாய் பாய். ஓ இது வணக்கம் வேற.